ரோகேஷ் லிரிக்ஸ் கண்டிப்பா அவர் வந்து பயங்கர சர்ப்ரைஸா நிறைய விஷயங்கள் வந்து எழுதுவார். பாட்டுக்கு பாட்டு. அவருமே வந்து என்ன பாட்டு எழுதுறாரோ, அனிருத் எப்படி ஒரு பாட்டு பாடுனா ஹிட் ஆகுதோ, அதே மாரி ரோகேஷ் வந்து பாட்டு எழுதுனா கண்டிப்பா ஹிட் ஆயிடும் அந்த பாட்டு. அந்த மாரி நிறைய ஹூக் வேர்ட்ஸ்லாம் நம்ம ஏகே ஃபேன்ஸ்க்காக வந்து செலிப்ரேட் பண்ணும் விதமாக தியேட்டர் மொமெண்ட்டா பில்லான்ற வேர்டா இருக்கட்டும், தீனாவா இருக்கட்டும், டான் அப்படின்ற நம்ம ஏகே வந்து மென்ஷன் பண்ற வேர்ட்ஸா இருக்கட்டும், நிறைய லிரிக் வந்து நம்ம ஏகேக்காக டெடிகேட் பண்ணி அவருடைய ஃபில்மோகிராஃபிலேருந்தும் எடுத்து ஃபேன்ஸை கனெக்ட் பண்ணும் விதமாக ரோகேஷ் ரொம்ப அழகா சூப்பரா இந்த பாட்டை வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இதனுடைய இந்த ஜெயில் செட்டப் பார்க்குறப்போ ரொம்ப அழகா இருக்குங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸா நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் மீட்டரை தாண்டி ஒரு ஹீரோவை இன்னொரு ஸ்டேஜ் தாண்டி வந்து செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்ற மைண்ட் செட்டை வந்து நான் செட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு விஷுவல். ரொம்ப சூப்பரா பக்காவா ஏகே ஒரு இடத்துல இருந்து பாட்டுக்கு மிடில் வந்து ஒரு மாதிரி இந்த பில்லால வந்து ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்துருக்கிற மாதிரி திரும்பி உட்காந்துருக்காப்புல அந்த ஜெயிலுடைய லேண்ட்ஸ்கேப் அந்த செட்டை காட்டுறப்பவே பயங்கரமா சூப்பரா இருக்கு. ஸோ நோ ஒண்டர் ஆதிக் வந்து எல்லாருக்கும் மேல ஒரு பயங்கரமான ஒரு ஏகே ஃபேன். கண்டிப்பா செதுக்குன்னு செதுக்கியிருக்காரு இந்த பாட்டுல நம்ம ஏகேவை. ஏன்னா விஷுவலாவே பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு.